ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம பவர் சிஸ்டம், மெஷின்ஸு, நெட்வொர்க்ஸு, சிக்னல்ஸ் எல்லாத்துக்கும் நான் டிஸ்கஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராப்பா, ஜஸ்ட் செக் பண்ணுங்களேன். ஆடியோ வீடியோ ஓகே தானே? ஓகே, ஆடியோ வீடியோ நம்ம சைடில் கரெக்டாக இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம என்ன பண்ணலான்னா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா, வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். நம்ம டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அப்டேட்டட் சிலபஸ்க்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. வி வில் கைட் யூ. ஓகேயா? ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸாக இருக்கும்ப்பா. ஓகேங்களா? அதனால தேர்ஃபோர் உங்களால் அப்பப்போ டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டடாக பார்த்துக்க முடியும். அண்ட் ப்ரீ ஷெடியூலில் நம்ம கொடுத்துருவோம். அடுத்ததாக 2 years வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸோட வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷன்ஸோட உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ஒரு ஷெடியூலை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த கிளாஸ் டிஸ்கஷன். ஓகே, கொஷின்ஸ் வந்து விசிபிளாக இருக்குது இல்லைப்பா? ஸோ இந்த கொஷின் விசிபிளாக இருந்துச்சுன்னா ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னப்பா ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஸோ எப்போவுமே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். ஓகேப்பா? ஸோ விசிபிளாக இருக்குது, ட்ரை பண்ணுங்களேன். என்னென்னு நான் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணுறேன். த பாத் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் ஷுட் ஹேவ். ஸோ என்னோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட பாத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட பாத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ளக்ஸு போகிற பாத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? டிரான்ஸ்ஃபார்மர் கோர். கரெக்டாக? டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் தான். ஓகேயா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வழியாக தான் ஃப்ளக்ஸு போகுது. ஓகேயா? த ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் த்ரூ த கோர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வழியாக தான் என்னோடய ஃப்ளக்ஸு போகுது. அப்போ இந்த ஃப்ளக்ஸு போகணுன்னா நிறைய ஃப்ளக்ஸு போகணுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோன்னா மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிலக்டன்ஸ். கரெக்டாக? அப்போ தேர்ஃபோர் இந்த கோர் வழியாக தான் என்னோடய ஃப்ளக்ஸ் போகிறான். அப்போ நிறைய ஃப்ளக்ஸு போகணுன்னா என்னோட ரிலக்டன்ஸ் ஆஃப் த கோர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஓகேயா? ஸோ என்னோட மேக்னெட்டிக் பாத்துக்கான ரிலக்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் நிறைய ஃப்ளக்ஸ் போக முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸுன்றது என்னோட எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுது. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வரவே வராது. ரெசிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளால் ஃப்ளக்ஸை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ ஹையஸ்ட் ரிலக்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹையஸ்ட் ரிலக்டன்ஸ் இருந்துச்சுன்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸு தான் போகும். அப்போது என்னோட நிறைய ஃப்ளக்ஸு போகணுன்னா ஸோ கண்டிப்பாக இட் ஷுட் ஹாவ் லோ ரிலக்டன்ஸ். ஓகே, ரிலக்டன்ஸ்ன்றது என்னப்பா? இட் இஸ் அ அப்போசிஷன் ஆஃப் ஃப்ளக்ஸு. கரெக்டாக? என்னோட ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரிலக்டன்ஸு. கரண்ட் அப்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட் தினேஷ் அண்ட் சுஜி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், நோ லோட் கரண்ட் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட் கரண்ட்டு என்னப்பா? ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து ஆன்சர் சொல்லுங்கள். த நோ லோட் கரண்ட் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வாட்? No load current in a transformer lags the voltage by 75 degree, leads the voltage by 75 degree, lags behind the voltage about 15 degree, leads the voltage about 15 degree. சார் கிளாஸில் நம்ம இதை பார்த்துருந்தோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நோ லோட் ஆப்ரேஷனை நம்ம பார்த்தோமா? டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோடு எப்படி இருக்கும்ப்பா? நோ லோடில் எவ்வளோ கரண்ட் எடுக்கும் டிரான்ஸ்ஃபார்மரு? During no load condition, transformer is going to take how much current? Yes, transformer பொறுத்த வரைக்கும் no load conditionல எஸ் transformer வந்து lag ஆகும். கரெக்டு தான். ஸோ நான் உங்களுக்கு இந்த வேல்யூ கூட கொடுத்துருக்கேன் கிளாஸ்லேயே. ஓகே, நீங்கள் இந்த ப்ரைமரிக்கு வோல்டேஜை கொடுப்பீங்க. ஸோ இந்த வோல்டேஜ் கொடுத்த உடனே என்ன கரண்ட்டை எடுத்துக்கும்? ஸோ இந்த கோரை மேக்னடைஸ் பண்ணுறதுக்காக ஐமியூ அப்படின்ற ஒரு கரண்ட் எடுத்துக்கும். அடுத்ததாக இந்த கோரில் நடக்கிற எடி லாசஸ், தட் இஸ் கோர் லாசஸ்.
ஸோ அந்த கோர் லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஐ ஒமேகா அப்படின்ற 2 கரண்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த 2 கரண்ட்டோட அடிஷன் தட் இஸ் நோ லோட் கரண்ட். ஸோ ஐ மியூ வெக்டார் ப்ளஸ் ஐ ஒமேகா வெக்டார். நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்து 4 டைம்ஸாக இருக்குன்னா இவன் என்னவாப்பா இருப்பான், ஒன்லி 1 டைமாக தான் இருப்பான். அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து என்னால் சொல்ல முடியும் ஐ ஒமேகான்றது தட் இஸ் ஆக்டிவ் போர்ஷன். ஓகே, ஆக்டிவ் போர்ஷன் ஆஃப் த கரண்ட்டு. ஐ மியூன்றது என்னப்பா, தட் இஸ் ரியாக்டிவ் போர்ஷன். ஓகே, ரியாக்டிவ் போர்ஷன். ஓகே, அப்போ ரியாக்டிவ் போர்ஷன் தான் 4 மடங்கு இருக்கும். இதோட ஃபேஸாரை நம்ம வரைஞ்சிருந்தப்போ கூட தெரியும். ஸோ கிளியரா? ஸோ இது என்னோட ஃபேஸாரை நீங்கள் வரைகிறீங்கன்னா என்னோட ஐ நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்னவா இருக்கும், ரொம்ப ரொம்ப டீவியேட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். எஸ், இதுதான் என்னோட ஐ மியூ, இதுதான் என்னோட ஐ ஒமேகா. கரெக்டா? ஸோ ஐ ஒமேகான்றது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், ஐ மியூன்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வென்எவர் ஐ மியூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் என்ன ஆகும்பா, ஸோ ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தான் தட் இஸ் நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். இங்கே உங்களுக்கு அந்த நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பை நாட்டை தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு இங்கே ஐ மியூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ மியூ அதிகமாக இருக்கிறதுனால என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் வந்து 70 to 80 டிகிரிஸ் கிட்ட இருக்கும். ஓகேயா? ஸோ எதில் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். நான் உங்களுக்கு இண்டக்ஷன் மிஷின்லையுமே கூட சொல்லியிருப்பேன், இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த நோலோட ஆங்கிள் எவ்வளோவாப்பா இருக்கும், இட் இஸ் இதை விட அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் நோலோட ஆங்கிள்ன்றது டிரான்ஸ்ஃபார்மரை விடவே அதிகமாக இருக்கும், அரௌண்ட் 80 டிகிரிஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதுக்கு எஸ் இட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 75 டிகிரி தான். இது கண்டிப்பாக லீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக லீட் ஆகாது. 15 டிகிரி தான் லேக் ஆகுதுன்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஆக்டிவ் காம்பனண்ட் அதிகமாக இருக்குது, ரியாக்டிவ் காம்பனண்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, இது எப்போ நடக்கும்னா ஐ மியூ வந்து கம்மியாக இருக்குது, ஐ ஒமேகா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற கேஸில் தான் இந்த கேஸ் நடக்கும். ஓகேயா? ஸோ ஆனால் அது ரியல் கிடையாது இல்லை, எனக்கு தான் தெரியும்ல, மேக்னடைசிங் காம்பனன்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், என்னோட ஆக்டிவ் காம்பனன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஃபர்தராக என்னோட சியும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கிளியரான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போவோம், இதுவும் ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுங்க. நோ லோட் விசிபிளாக இருக்குல்ல, அப்போ ட்ரை பண்ணுங்க. No load on a transformer is carried out to determine. No load on a transformer is carried out to determine. So என்னோட no loadல டிரான்ஸ்ஃபார்மரில் எது எடுத்துக்கும், என்னோட no load டிரான்ஸ்ஃபார்மர் என்ன எடுத்துக்கும், என்னோட no loadல இருந்து டிரான்ஸ்ஃபார்மரில் என்னால் எதை டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களாப்பா? ஸோ நோ லோடு இருக்குது, நோ லோட் கண்டிஷன் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட் கண்டிஷன் இருக்குது. அதிலிருந்து என்னோட டிரான்ஸ்ஃபார்மரில் என்னால் எதை டிஃபைன் பண்ண முடியும், காப்பர் லாஸா. டியூரிங் நோ லோடில் எனக்கு என்ன தெரியும், கரண்ட் இஸ் 0, விச் மீன் என்னப்பா, கரண்ட்னா மொத்த கரண்ட்டும் 0 இல்லை. ஸோ என்னோட I1 கரண்ட் இஸ் 0, லோடு கரண்ட் இஸ் 0. ஸோ அப்போ நோ காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக 0 காப்பர் லாஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பர்டிகுலராக மேக்னடைஸ் ஆகிறதுக்காக எடுத்துக்கிட்ட கரண்ட்டில் மைன்யூட்டான காப்பர் லாஸஸ் இருக்கும், அதை நம்ம பொதுவாக நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ நோ லோட் கண்டிஷனில் நீங்கள் காப்பர் லாஸை பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவோம்ப்பா, அது ஆல்மோஸ்ட் 1% கூட இருக்காது. ஸோ அதனால அதை நெக்லெக்ட் பண்ணிடணும். ஓகேயா? அடுத்ததா நோ லோடில் மேக்னடைசிங் கரண்ட்டை மட்டுமா எடுத்துக்குது. ஸோ ஆக்சுவலாக நோ லோடில் மேக்னடைசிங் கரண்ட் மட்டுமா எடுத்துக்குது. இப்போ தானே நான் இந்த டயக்ராமை பார்த்தேன். ஸோ ஒன்று மேக்னடைசிங் கரண்ட்டு, இன்னொன்று என்னோட கோர் லாஸ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டு. ஸோ அப்போ எப்போவுமே நோ லோடு கரண்ட்டுன்றது விச் இஸ் அ மேக்னடைசிங் கரண்ட்டு ப்ளஸ் கோர் லாஸ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டு, கோர் லாஸ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டு.
ஓகே, திஸ் இஸ் ஐ மியூ பிளஸ் திஸ் இஸ் ஐ ஒமேகா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ கோர் லாஸ் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட்டு, மேக்னடைசிங் கரண்ட்டு, இந்த ரெண்டுத்தோட அடிஷன் தான் சார். ஸோ காப்பர் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஆன்சர். மேக்னடைசிங் கரண்ட்டுன்றது பார்ஷியலி தான் கரெக்ட், பிகாஸ் இது ஐ மியூ மட்டும்தான் சொல்லுது. ஸோ இதுதான் என்னோட ஐ மியூ பிளஸ் ஐ ஒமேகாவை பற்றி சொல்லுது. இந்த லாஸ்ன்றது என்ன சொல்லுதுன்னா கோர் லாஸை மீன் பண்ணுறாங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம எஃபிஷியன்சியை வந்து டிட்டர்மைன் பண்ணல. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சி தான் என்னோட சரியான ஆன்சர். எஸ், ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட், விச் வைண்டிங் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் அ மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்? என்னோட எந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்க்கு ரொம்ப நிறைய டர்ன்ஸ் இருக்குப்பா? என்னோட எந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்க்கு ரொம்ப நிறைய டர்ன்ஸ் இருக்கு? ஜஸ்ட் சொல்லுங்களேன். லோ வோல்டேஜ் வைண்டிங்க்கு நிறைய டர்ன்ஸ் இருக்குமா? ஹை வோல்டேஜ் வைண்டிங்க்கு நிறைய டர்ன்ஸ் இருக்குமா? பிரைமரி வைண்டிங்க்கா செகண்டரி வைண்டிங்க்கா? ஸோ என்ன ஆன்சரு? நமக்கு என்ன தெரியும்? ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியும்? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிவைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பவர், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி, கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ். கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ளக்ஸ்ன்றது கான்ஸ்டன்டாக இருக்கும், விச் மீன் இஎம்எஃப் பர் டன் ஸோ என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட், விச் இஸ் இஎம்எஃப் பர் டன் இன் பிரைமரி இஸ் ஈக்குவலன்ட் டு செகண்டரி. பிரைமரியில் இஎம்எஃப் பர் டன் சொன்னாலும் செகண்டரியோட இஎம்எஃப் பர் டன் நீங்கள் சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஒரு டர்னில் 10 வோல்ட் வருதுன்னா பிரைமரியிலையும் ஒரு டர்னில் 10 வோல்ட் தான் வரும், செகண்டரியிலையும் ஒரு டர்ன்ஸில் 10 வோல்ட் தான் வரும். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் திஸ் என்ன தெரியுது? என்னோட எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ரொம்ப நிறைய டர்ன்ஸ் இருக்கோ அப்போ அதில் தான் நிறைய வோல்டேஜ் இருக்கும், நமக்கு தெரியும்ல. ஸோ இஎம்எஃப் பர் டன்ன்றது என்னப்பா? கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு டன்னில் 5 வோல்ட் இன்டியூஸ் ஆகுதுன்னா இதில் நிறைய டர்ன்ஸ் இருக்குன்னா மோர் இஎம்எஃப்னா கரெக்டா? அப்போ மோர் இஎம்எஃப்ன்றது எதை மீன் பண்ணுது? ஹெச்வி சைடை மீன் பண்ணுது. ஓகேயா? ஸோ அப்போ மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்பவுமே எங்கே இருக்குன்னா ஹெச்வி சைடில் இருக்கும். லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்பவுமே எங்கே இருக்குன்னா எல்வி சைடில் இருக்கும். சார் லெவல் 110 kV which transformer is used? For 110 kV which transformer is used? புரியலப்பா எனக்கு. ஓகே, ஸோ அப்போ விச் வைண்டிங் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்? எப்போவுமே ஹை வோல்டேஜ் சைடில் நிறைய டர்ன்ஸ் இருக்கும், லோ வோல்டேஜ் சைடில் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டர்ன்ஸ் இருக்கும். அப்போது ஆப்ஷன் என்ன வரும்? பி தானே. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். So the use of higher flux density in transformer design. சார் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணுறப்போ ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட டிசைன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எந்த திங்ஸ் வந்து நமக்கு நடக்கும்? ஸோ இட் ரெடியூசஸ் த ஐரன் லாஸஸா, இட் ரெடியூசஸ் த காப்பர் லாஸஸா, அடுத்ததா இன்க்ரீசஸ் த பார்ட் லோட் எஃபிஷியன்சியா, ஸோ ரெடியூசஸ் வெயிட் பர் கேவிஏவா? ஸோ இதில் என்ன இஷ்யூஸ் நடக்கும்? ஸோ ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறப்போ, வைல் ப்ரிஃபரிங் ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன சார் நமக்கு ரிசல்ட்டு? ஒரு கோருக்கு ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வைக்கிறப்போ எஸ் இதில் வந்து காப்பர் லாஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி இருங்க, காப்பர் லாஸை விட இந்த ஐரன் லாஸை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐரன் லாஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ராங். ஓகேயா? ஸோ ஏன் இது வந்து ரெடியூஸ் ஆகாதுன்னா வென்எவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீசஸ்னா என்னப்பா அர்த்தம்? ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது தட் இஸ் பிஎம், ரைட்? ஸோ பிஎம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட பிஹெச் கர்வை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நேற்றுமே நம்ம லாஸஸை பார்த்துருந்தோம்ல, ஐரன் லாஸஸு. ஓகே, ஸோ வென் பி அதிகமாக ஆச்சுன்னா
என்னோட பிஹெச் கர்வ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னோட பி அதிகமாகுதுன்னா பிஹெச் கர்வ் அதிகமாகுது. சரி, இன்னும் பி அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் இன்னும் பி அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னா அப்போ அந்த கர்வ் என்னவாகும், இன்னும் அதிகமான ஏரியாவை எனக்கு கொடுக்கும். கரெக்டா? அப்போ வென்எவர் உங்களோட ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இட்ஸ் என்ன பண்ணுதுன்னா விச் இன்க்ரீசஸ் ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஓகேயா? ஸோ ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டா என்ன ஆகும், iron losses increases. ஓகேங்களா? ஐரன் லாசஸ்ன்றது என்ன ஆகும்னா டெஃபினட்டா இன்க்ரீசஸ் ஆகும் சார். ஓகேயா? அடுத்ததா இப்போ என்ன சொல்றாங்க, the use of flux density in the transformer design E is equal to நமக்கு தெரியும், E is equal to 4.44 NBAF அப்படின்னு நம்ம எழுதுவோமா? ஸோ NBAF அப்படின்னு நம்ம எழுதுவோமா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? ஃப்ரீக்வன்சியோ வேற எதுனோ மாற்றிருக்காங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் இஎம்எஃப், டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் இஎம்எஃப் ஏரியா ஆஃப் த கோர் என்ன ஆகும், ஸோ டெஃபினட்டாக ஏரியா ரெக்வயர்டு பர் த கோர், கோர் ஏரியான்னு கூட எழுதிக்கலாம், கோர் ஏரியா ரெக்வயர்டு ரெடியூசஸ். ஓகேயா? ஸோ கோர் ஏரியான்றது எனக்கு என்னவாயிடும்பா, ஸோ ரெடியூஸ் ஆகிடும். ஓகேயா? அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மரை டிசைன் பண்ணியிருந்தப்போ 100 kgயா இருந்துச்சுன்னா இப்போ கோர் ஏரியா ரொம்ப கம்மி ஆயிடுது இல்ல? கோர் ஏரியா ரொம்ப கம்மியானதுனால டு டிசைன் சேம் KVA ரேட்டிங், to design same KVA rating, இந்த core area is என்னவாயிடுதுப்பா, reduce ஆயிடுது. the core area required reduced. so therefore என்னவாகும்பா, so weight per KVA reduces. yes, அப்போ இது ஒரு மேஜர் பெனிஃபிட். ஓகேயா? நான் அதை தான் சொல்லியிருந்தேன் கிளாஸ்ல கூடமே, ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் த லீஸ்ட் வெயிட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் த பல்கின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்கி சார். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து காம்பேக்ட். ஓகேங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே காம்பேக்டாக இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே பல்கியாக இருக்கும். அப்போ therefore ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் 100% கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இன்க்ரீசஸ் லோட் எஃபிஷியன்சின்றது சம்மந்தமே இல்லை. ஆனால் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான், ரெடியூசஸ் காப்பர் லாசஸ். ஸோ அப்போ therefore இதிலிருந்து நீங்கள் காப்பர் லாசஸை டைரக்டாக சொல்ல முடியாது, பட் இன்டைரக்டாக ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் எதுவுமே இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் இல்லைன்னா நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷனை போடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய திக்னஸ் உள்ள ஒரு கோர் இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகுதுப்பா, அதோட திக்னஸ் ஆஃப் கோர்ன்றது என்னவாயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு தேவைப்பட்ட நம்பர் ஆஃப் டன்ஸ், ஏன்னா இந்த ஒயரே இந்த கோருக்கு மேலே தான் வவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த ஒயரையே இந்த கோருக்கு மேலே தான் வவுண்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அந்த ஒயர் ரெக்வயர்டு, வெயிட் ஆஃப் காப்பர் ரெக்வயர்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை யூஸ் பண்ணுறப்போ வெயிட் ஆஃப் காப்பர் ரெக்வயர்டுன்றது என்ன, கோரோட சைஸ் ரொம்ப சின்னதா, அப்போ ரொம்ப
கம்மியான கோர் தான் தேவைப்படும். சிம்பிளா நீங்க பாருங்க, இந்த கோர் ரொம்ப சின்னதாக இருக்கிறப்போ ஸோ கம்மியான வைண்டிங்ஸ் தேவைப்படும். அதுவே ரொம்ப பல்கியான கோராக இருக்கு, ஓகே, இந்த மாதிரி பல்கியான கோராக இருக்கு, அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ இங்கே மோர் காப்பர் லாஸ் நடக்குமா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்? லெஸ் காப்பர் லாஸ் தான் நடக்கும். ஓகேயா? பட் இது வந்து இந்த சேஞ்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணால் மட்டும்தான். ஓகே, சில எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்க, இதை கொஷின் பண்ணுவாங்க, இந்த கண்டிஷனை கொஷின் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷனை கொஷின் பண்றப்போ இந்த ஆப்ஷன் இருக்காது, ஆப்ஷன் ஏ இல்லாம இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ இல்லாம இருந்தா ஆப்ஷன் சி போடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ இல்லாம இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் சி போடலாம். ஆனா நீங்க எடுத்த உடனே இந்த காப்பர் லாசஸ் ரெடியூஸ் ஆகும்னா டைரக்டா ரெடியூஸ் ஆகுமான்னு பார்ப்பாங்க. டைரக்டாலாம் ரெடியூஸ் ஆகாது. அந்த கோர் ஏரியா குறைஞ்சதுனால அந்த காப்பரோட வைண்டிங்கோட ஏரியா குறையுது, அதனால தான் லாசஸ் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இது இன்டைரக்டா நம்ம மீன் பண்றோம். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டினை இன்டைரக்டா கேட்டா மட்டும்தான் நீங்க அந்த பதில் சொல்லணும். அன்லஸ் அன்டில் நீங்க ஏவை தான் யூஸ் பண்ணணும்ப்பா. ஓகேயா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏ இருந்தால் ஏ தான் போடணும். அதுக்காக சி வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், சியும் கரெக்டு தான். பட் ஆனால் இந்த இடத்துல 2 ஆப்ஷன் உங்களால் எப்படி போட முடியும்? ஸோ அதனால சேஃப்டியாக ஏ போட்டுக்குங்க. ஏன்னா இன்டைரக்டா சி கரெக்ட், டைரக்டா ஏ கரெக்ட். ஸோ டைரக்டா ஏ கரெக்ட், இன்டைரக்டா சி கரெக்ட். ஏ இல்லாத பட்சத்தில் சி போட்டுக்குங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. ஓகே, அடுத்ததா, which of the following property is not necessarily desirable in the material for the transformer core? Which of the following which of the following property is not necessarily desirable? தேவைப்படாத ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்ல தேவைப்படாத ப்ராப்பர்ட்டி. டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல என்னென்ன தேவைப்படுற ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஸோ எது நெசசரி இல்லைன்றது என்னால் சொல்ல முடியும். கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு என்ன இருக்கணும் சார்? ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். கரெக்டா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் என்ன இருக்கணும்னா ஸோ லோ ரிலக்டன்ஸ் இருக்கணும், ஹை பர்மியபிலிட்டி இருக்கணும், கரெக்டா? ஹை பர்மியபிலிட்டி இருக்கணும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், கரெக்டு தான், பிரிட்டிலாக இருக்கக்கூடாது. ஸோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அடுத்ததா லெஸ் லாசஸ். ஸோ அடுத்ததா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கலாமா? ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருந்துச்சுன்னா which leads to high eddy losses. கரெக்டா? ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா, எனக்கு அதிகமான எடி கரண்ட் லாஸ் தான் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடாது, ஷுட் ஹேவ் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதனால தான் நீங்கள் சிலிக்கானே ஆட் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ இதுக்காக தான் சிலிக்கானே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஷுட் ஹேவ் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. கரெக்டா? should have low thermal conductivity. சார் தெர்மல் கண்டக்டிவிட்டின்றதும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்றதும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் சேமாக தான் இருக்கும். தெர்மல் ப்ராப்பர்ட்டியும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் ஹைலி தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கோ அது எப்பவுமே நல்ல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் வயரை எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு காப்பர் வயரை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஹீட்டர்ஸில் ஹீட்டிங் டியூப்ல இருந்து வெளியே வர்ற இடத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா காப்பர்ஸை தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா காப்பர் வந்து ஹைலி தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே, அட் த சேம் டைம் காப்பர் ஒரு குட் எலக்ட்ரிக் கண்டக்டரும் கூட. ஓகே, ஸோ அதனால ஸோ எப்பவுமே ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது எப்பவுமே குட் கண்டக்டரை மீன் பண்ணுது. ஓகே, அப்போ இது எப்பவுமே எதை மீன் பண்ணுதுன்னா இட் இஸ் குட் கண்டக்டரை மீன் பண்ணும், குட் கண்டக்டிவிட்டி. ஓகே, இது வந்து ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டின்றது குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை சொல்லும். ஓகேயா? தெர்மல் கண்டக்டிவிட்டியிலிருந்து உங்களுக்கு டவுட் வரலாம், தெர்மல் கண்டக்டிவிட்டி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் நீங்கள் பார்ப்பீங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பார்க்குறப்ப எடி கரண்ட் லாசஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ சி தான்.
அடுத்ததா நெக்ஸ்ட், which of the following statement regarding an ideal single phase transformer having a turn ratio is 1:2, drawing a current of 10 ampere from a 250 volt AC supply, which of the following was the incorrect statement? Okay, so transformer எடுத்துக்கிறாங்களா, it is again an ideal transformer. ஸோ டர்ன்ஸ் ரேஷியோ என்னன்னா 1:2, அதாவது இதில் ஒரு டர்ன்ஸ் இருக்குன்னா அதில் 2 டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து 1:2 கரெக்டா. இதில் ரொம்ப கம்மியான டர்ன்ஸ் இருக்கு, இதில் வந்து நிறைய டர்ன்ஸ் இருக்கு. n = 1, n = 2. சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல எடுத்துக்கிட்ட கரண்ட்ன்றது 10 ஆம்பியர், நம்ம கொடுத்த வோல்டேஜ்ன்றது தட் இஸ் 200 வோல்ட். அப்போ இதோட ரேட்டிங் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் என்ன? எஸ், ரேட்டிங்ன்றது 10 × 20 kVA தானே சொல்லணும், தட் இஸ் kVA ரேட்டிங் தானேப்பா. அப்போ V × I தானே, அப்போ 2000 VA which is 2 kVA. அப்போ ரேட்டிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் 2 kVA. நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் a கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ். அப்போ பிரைமரியில 2 kVA னா செகண்டரியிலே என்னதான் வரும், 2 kVA தான் வரும். செகண்டரியில 400 kVA வருமானா வராது. ஸோ பிரைமரி என்னவோ அதே தான் செகண்டரி. இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, சார் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1ன்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2. அப்போ இந்த இடத்துல 200 வோல்டேஜ் வந்திருக்கு கொடுத்தீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நீங்க 200 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டபுள் ஆனதுனால வோல்டேஜும் என்னவா இருக்கணும், டபுளா இருக்கணும். அப்போ டெஃபினட்டா இந்த இடத்துல எனக்கு 400 வோல்ட் தான் வரும். ஓகேயா, அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும், டெஃபினட்டா 400 வோல்ட் தான் வரணும். ஓகே சார், இங்க 400 வோல்ட்டா இருக்கணும்னா அப்போ இங்க என்ன கரண்ட் வந்திருக்கும்? ஸோ இப்போ பவர்ன்றது என்னப்பா, பவர்ன்றது தட் இஸ் 2 kVA வா. அப்போ செகண்டரி கரண்ட் I secondary is equal to டோட்டல் பவர் 2000, செகண்டரியோட வோல்டேஜ் 400. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன சார் வருது? எஸ், அப்போ டெஃபினட்டா உங்களோட செகண்டரி கரண்ட்டுன்றது 5 ஆம்பியராக இருந்தால் தான் செகண்டரியோட வோல்டேஜ் 400 வோல்டேஜாக இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ் தான்ப்பா. ஸோ பிரைமரியில் என்ன பவர் இருக்குது அதே பவர் தான் செகண்டரிலையும் இருக்கும். அப்போ பிரைமரியில் 10 வோல்ட் 200 வோல்ட் 10 ஆம்பியர் 200 வோல்ட்டுன்னா செகண்டரி N2ன்றதுனால 400 வோல்ட்டாக மாறி இருக்கும். அப்போ கரண்ட் குறைஞ்சிருக்கும், பாதியாக குறைஞ்சிருக்கும். அப்போ பாருங்க, இந்த செகண்டரி கரண்ட் இஸ் 5 ஆம்பியர், கரெக்டு. இந்த செகண்டரி வோல்டேஜ் இஸ் 400 வோல்ட், கரெக்டு. இட்ஸ் KVA ரேட்டிங் இஸ் 2 kVA, கரெக்டு. இட்ஸ் செகண்டரி கரண்ட் இஸ் 20 ஆம்பியர் தான் தப்பு. அப்போ இங்கே கேட்கறது என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ ஆல் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. புரியுதாப்பா? அப்போ ஃபைனலான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது டி தான். எஸ், ஆப்ஷன் டி தான். ஸோ எப்போவுமே ஒரு கொஷின் வருதுன்னா அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா, ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இதை பார்த்து ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். ஸோ அடுத்த கொஷின் போகலாம்ல. ஸோ இந்த கொஷின் ஈஸி தானே, அப்போ அடுத்த கொஷின் ட்ரை பண்ணுங்க. Silicon steel used in the lamination mainly to reduce. Silicon steel used in the lamination mainly reduce. சிலிகான் ஸ்டீல நம்ம லேமினேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன? ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ரெடியூஸ் ஆகுமா? சிலிக்கானை நீங்க ஆட் பண்றதுனால, ஓகேயா, சிலிக்கானை நீங்க ஆட் பண்றதுனால எனக்கு ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ரெடியூஸ் ஆகாது, கரெக்டா? ஸோ சிலிக்கானை ஆட் பண்ணுறதுக்கும் இப்போ தானே நம்ம பார்த்தோம், எடி கரண்ட் லாஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எடி கரண்ட் லாஸ் குறையணும் அப்படின்னா நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? சிலிக்கானை ஆட் பண்ணுவோம். ஸோ பை ஆடிங் த சிலிக்கான், இது என்ன பண்ணும்? ஆடிங் ஆஃப் சிலிக்கான் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கோர் என்னவாகும்?
increases. So இதனால என்ன ஆகும்பா? So it reduces AD current loss. Okay, so adding of silicon, resistivity of transformer core increases, it reduces AD current losses. அப்ப therefore AD losses குறையும். copper loss க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. Okay, அடுத்த question போவோமா? So next question. When a given transformer is run at a rated voltage but reduced frequency. Okay, transformer என்ன ஆகுது? rated voltageல இருக்கு. ஆனா reduced frequency-யா இருக்கு. rated voltage பா, transformer-ஓட voltageன்றது rated voltage பா. ஆனா frequency-ன்றது reduced frequency பா. So அப்ப என்ன நடந்திருக்கும் பா? நமக்கு என்ன தெரியும்? So flux density Bm V by F define பண்ணது. Okay, so Bm ன்றது V by F define பண்ணது. So இங்க எழுதிக்கிறேன் Bm is V by F. இப்ப பாருங்க frequency தான reduce ஆயிருக்கு. rated voltage அப்ப voltage is constant. So frequency will become reduced. அப்ப frequency reduce ஆகுதுன்னா flux density increase ஆகுது. flux density increase ஆகுது. அப்ப flux density increase ஆகுதுன்னா flux per area increase ஆகுது. flux எப்ப increase ஆகும்? magnetomotive force increase ஆகுறப்போ. magnetomotive force எப்ப increase ஆகும்? number of tons increase ஆக வாய்ப்பில்லை. magnetizing current increase ஆகுறப்போ. கரெக்டா? அப்போ frequency-யை நீங்க reduce பண்ணீங்கன்னா உங்களோட magnetizing current increase ஆகும் சார். ஓகே, அப்ப பாருங்க flux remains unaffected. தப்பு, flux change ஆயிருச்சு. iron losses are reduced-ஆ? இங்க பாருங்க I mu-ன்றது என்ன? this is what? காம்போனன்ட்ல. ஸோ அப்போ இது எப்படி ரெடியூஸ் ஆகும்? ஸோ அதிகமாக தானே ஆகும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனாலே என்னோட பிஹெச் கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா, என்னோட பிஹெச் கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிஹெச் கர்வ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே லாசஸ் அதிகமாயிருச்சு. அப்போ ஐரன் லாசஸ் ரெடியூஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேயா, அப்போ ஐரன் லாசஸ் ஆர் நாட் ரெடியூஸ்டு. ஐரன் லாசஸ் ரெடியூஸ் ஆகலை. அடுத்ததா கோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ரெடியூஸா? கோரோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், கோரோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டேரெக்டாகவே இவங்க இதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கோரோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மேக்னடைசிங் கரண்ட்டில் கூட பதில் சொல்ல முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் மேக்னடைசிங் கரண்ட்டையுமே என்னால் பதில் சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஐரன் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ ஃப்ரீக்வன்சி நீங்கள் குறைச்சிங்கன்னா ஐரன் லாசஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆப்ஷன் டி தான் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்க்கு கரெக்டு. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின். என்னென்ன ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்மர் the iron losses remains practically constant. Iron loss remains practically constant from no load to full load because in an actual transformer iron loss remains practically constant from no load to full load because the value of transformation ratio remains constant. Value of transformation ratio ன்றது என்னப்பா? k கான்ஸ்டண்டா இருந்ததுனால ஐரன் லாஸ் கான்ஸ்டண்டா இருக்குமா? k-க்கும் ஐரன் லாஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? k என்ன? that is n2 by n1 e2 by e1 i1 by i2, that is what k. ஓகே, இதுக்கு மேல k-வை என்னால சொல்லவே முடியாது. அப்ப இதுக்கும் ஐரன் லாஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப டெஃபினட்டா ஸ்டேட்மெண்ட் 1 is not at all correct. அடுத்ததா permeability of a transformer core remains constant. என்னோட permeability of transformer core remains constant ன்றது இதுவுமே பர்టిక్యులரான கரெக்டான ஸ்டேட்மெண்டா தெரியல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்குவோம். அடுத்ததா core flux remains practically constant. ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் ஃப்ளக்ஸ்ன்றது ப்ராக்டிக்கலி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எஸ், என்னோட இந்த ஃப்ளக்ஸ் தான் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஐரன் லாஸ். ஓகேயா, ஸோ என் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னோட ஃப்ளக்ஸுன்ற ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் தான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்.
ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் 3 ஃப்ளக்ஸ் இருக்கும், 5-1 5-2 5 அப்படின்ற 2 ஃப்ளக்ஸ் இருக்கும், 3 ஃப்ளக்ஸ் இருக்கும். அதில் 5-1 இஸ் ஈக்குவலன் டு 5-2 எப்பவுமே இருக்கும். அட் த சேம் டைம் இவன் 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருப்பான், அதனால நான் மைனஸை ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த 2 ஃப்ளக்ஸும் எப்பவுமே ஈச் அவுட் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வெறும் ஃப்ளக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஐரன் லாசஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டா? நம்ம எப்பவுமே பார்த்தது தானே, டிரான்ஸ்ஃபார்மரில் எப்பவுமே ஃப்ளக்ஸ் பை மட்டும் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால தான் டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட் லாஸும் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல் லோட்ல ஐரன் லாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. பிரைமரி வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்றது ஒரு ரீசனே கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான். என்னோட ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஓகேயா, லோடிங் கண்டிஷன்லையுமே என்னவா இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கு. நோ லோட்லையுமே என்னவா இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கு. சார் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நோ லோட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் தான், நோ லோட்ல ஒன்லி 1 ஃப்ளக்ஸ். ஆனால் லோடட் கண்டிஷன்ல 3 ஃப்ளக்ஸ் இருக்கு. ஸோ விச் இஸ் π1 மைனஸ் π2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக 5 மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதனால என்னோட ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் எப்பவுமே இருக்கும், அதனால லாஸஸும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததா, which type of winding is used in a 3-phase shell type transformer? ஸோ எந்த டைப் ஆஃப் வைண்டிங்கை என்னோட 3-phase shell type transformersல இருக்கும் சார்? எந்த டைப் ஆஃப் வைண்டிங் ஷெல் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம 2 டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருக்கோம், தட் இஸ் கோர் டைப், another one is shell type. கோர் டைப்ல என்ன சொல்லியிருப்போம்ப்பா, கான்சென்ட்ரிக் வைண்டிங். ஷெல் டைப்ல தான் நம்ம சாண்ட்விச் வைண்டிங் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இது டைரக்டான கொஸ்டின் தான். அப்போ சாண்ட்விச் வைண்டிங், சிலிண்ட்ரிக்கல் ரெக்டாங்குலர்ன்ற 2 வைண்டிங்கே கிடையாது. ஓகே, இது வந்து கோர் டைப்ல தான் நம்ம யூஸ் பண்றோம், விச் இஸ் சாண்ட்விச் தான். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. The size of transformer core will depends on what? The size of transformer core will depends on frequency, area of the core, flux density of the core. அடுத்ததா A and B, frequency and area. சரி, the size of transformer core எதை depends செய்தது? The size of transformer core will depends on what? இப்போதான் நம்ம பார்த்தோம், E is equivalent to 4.44. yes, correct. E is equivalent to 4.44 NBAF. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ இப்போ ஏரியா என்னவாப்பா ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, சைஸுக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏபி தான். Next question. The efficiency of transformer compared with that electric motor of the same power. என்ன பண்றீங்கன்னா, என்கிட்ட ஒரு 10 kV கிலோவாட் ஒரு மோட்டார் இருக்கு. ஓகேயா? ஸோ சேம் 10 kVA நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஓகேயா? சேம் ரேட்டிங் இருக்கிற ஒரு மோட்டரையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையும் நீங்க எடுத்துக்கங்கப்பா. ஓகேயா? சேம் ரேட்டிங் இருக்கிற ஒரு மோட்டரையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையும் எடுத்துக்கங்க. அதுல யாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான எஃபிஷியன்சி இருக்கும்? The efficiency of a transformer compared with the electric motors of the same power are about the same. ஸோ அதோட எஃபிஷியன்சிஸ் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். இல்ல ஆர் மச் ஸ்மாலரா இருக்கும், இல்ல மச் ஹையரா இருக்கும், இல்ல none of the above இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணலாமே. ஸோ ஈஸி தானே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எஃபிஷியன்சி அதோட சேம் ரேட்டிங் இருக்கிற ஒரு மோட்டரோட நீங்க கம்பேர் பண்றீங்க. அப்ப யாருக்கு ரொம்ப ஹையர் எஃபிஷியன்சி இருக்கும்? ஓகேயா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எஃபிஷியன்சியை நீங்க கம்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ யாருக்கு ஹையர் எஃபிஷியன்சிஸ் இருக்கும்? The efficiencies of the transformer compared with the
same electric motors of the same power that are about the same, much smaller, much higher, none of the above. Electric motor Suji adu. Okay, the efficiency of transformers as compared with the electric motor. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியும் மோட்டரோட எஃபிஷியன்சியும் சேம் பவரில் எனக்கு கம்பேர் பண்ணுங்கள், யாரோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், அதுதான் என் கொஷின். ஸோ இதில் என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் transformers are higher when compared with efficiency of mesh motors with same rating. எதனால சார்? பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஏதாச்சும் ரொட்டேட்டிங் பார்ட் இருக்காப்பா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ரொட்டேட்டிங் பார்ட்டே இல்லை. அப்போ அடிஷ்னலா என்னோட விண்டேஜ் ஃப்ரிக்ஷன் லாஸ்ன்றது இருக்காது. ஸோ கரெக்டா வித் எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார்ஸ் வித் த சேம் ரேட்டிங் பிகாஸ் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் does not have any rotating part. So there is no windage and friction losses. ஓகே, ஸோ எனக்கு எந்த ஒரு விண்டேஜ் ஃப்ரிக்ஷன் லாஸஸும் இருக்காது. அப்போ தேர்ஃபோர் சிம்பிள் தானே. அப்போ இதில் ரொட்டேட்டிங் பார்ட்டே இல்லாததுனால எஃபிஷியன்சி அதிகமாக தானே இருக்கும். எஸ், த எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் மச் ஹையர் தேன் த எஃபிஷியன்சி ஆஃப் மோட்டார்ஸ். மற்றதெல்லாம் ராங் தான். ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களோட டவுட்ஸுக்கான ஆன்சரை நான் வந்து பின் பண்ணி விடுறேன். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸாக நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுறேன்ப்பா. தேங்க்யூ.